வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், டாட்டூ இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் டாட்டூ ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் டாட்டூ போட்டுக்கிறவங்க வந்து 90% வந்து புரிஞ்சு போட்டுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக சர்வேல போட்டிருந்தது. அப்படி இருந்தாலும் டாட்டூ அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். பெயின்ஃபுல் ப்ரொசீஜர், லேசர் வச்சு ஸ்கின்னை பீல் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் உண்மையாகவே பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட வந்து டாட்டூ எடுத்துக்கணும் வந்தால் என்ன நடக்குது? இல்லை, சொல்கிற மாதிரி அதாவது 90% அவங்க தெரிஞ்சு போட்டுக்கிறாங்களா இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து போடணுமா வேண்டாமான்னா டெம்பரரி டாட்டூன்னு இருக்குது சார். இனிஷியலாக அவங்க அதை ட்ரை பண்ணலாம். இந்த பழைய இதில் பபுள் கம்லாம் அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லை. அவங்க ப்ரொஃபஷனல் டாட்டூஸே வந்து சில பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து 2-3 வீக்ஸ் மேக்ஸிமம் 3 to 6 months வரைக்கும் இருக்கும். கிராஜுவலாக அதே போயிடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி they can have a ட்ரை, இல்லைன்னா மாற்றிக்கலாம். சப்போஸ் பெர்மனன்ட் டாட்டூ பண்ணிவிட்டு அதை மாற்றணும்னா சப்போஸ் எந்த ஏரியாவில் இருக்குது, அது என்ன சைஸில் இருக்குது, என்ன பிக்மெண்ட் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் சின்ன ஏரியா ஒரு ஹிடன் சர்ஃபேஸ்னால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லேசர் இருக்குது. ஓகே, பட் அது பெயின்ஃபுல் தானே? டெஃபினட்டாக இப்போ சர்ஜிக்கல் ஆப்ஷன் ஒரு சர்ஜரி பண்ணால் நம்ம பண்ணும்போது அந்த பெயின் இருக்க தான் போகுது. இன்னும் இன்ஃபேக்ட் டாட்டூ பண்ணும்போது பண்ணுற பெயினோட கம்மியாக தான் இருக்கும். டாட்டூ பண்ணுறதே ஒரு பெரிய பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கு இது கொடுப்போம். பட் நம்ம இதில் என்னென்னா லேசர் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது. ரீசன் இஸ் இந்த பிக்மெண்ட்டை எடுக்கும்போது சப்போஸ் அவங்க ஒரு ஃபேர் ஸ்கின் இருக்கார், அவருக்கு வந்து நம்ம வந்து பிக்மெண்ட் பிளாக்ல எழுதியிருக்காரு. திருப்பி நம்ம அந்த பிக்மெண்ட்டை மட்டும் ஒரு க்யூ ஸ்விட்ச் லேசர்னு ஒன்று இருக்குது. ஒரு நேனோ செகண்ட்ஸில் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அந்த லேசர். அதை வச்சு அதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கோஸ்ட் ஷேடோன்னு சொல்லுவோம். அதே இது கொஞ்சம் லைட்டாக தெரியும். யாராவது க்ளோஸாக பார்த்தா அந்த ஷேடோ அப்படி லைட்டாக தெரியும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து சில காமஃப்ளாஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பண்ணால் தான் அந்த பேரே தெரியாமல் போகும். இப்போ அதே கொஞ்சம் டார்க் ஸ்கின் பீப்புளெலாம் இன்னும் ஒரு வேறு கலரில் அது தெரிய போகுது. ஸோ அது கோஸ்ட் இமேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு நான் பக்கத்தில் உள்ள ஸ்கின்லையும் சேர்த்து அந்த லேசர் பண்ணால் ஆக்சுவலாக அது அப்படியே காமஃப்ளாஜ் ஆகும். இல்லைனா சர்ஜிக்கல் சப்போஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2-3 ஸ்டேஜாக சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக பேசுவோம் டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் திருச்சிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார், ஒரு டவுட் என்னன்னு கேளுங்க. சார் 6 years முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனிச்சு. ஹெட்டில் வந்து ஸ்டிச்சிங் தளம்பு இருக்குது சார். ஓகே. அதை ரிமூவ் பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்குறேன். முடி ஹேர் லாஸ் ஆக தளம்பு வெளியே தெரியுது. ஓகே. ஸோ அதில் 2 இது பண்ணலாம் சார். ஒன்று வந்து உங்கள் ஸ்கார் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்டு ஸ்கார்னு சொல்லுவோம். ஸ்கார் வந்து ரொம்ப ஒய்டாக இருந்துச்சுன்னா அது நம்ம முடி கொட்டும் போது அது தெரியும். ஸோ ஒன்று அந்த ஸ்காரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது எக்ஸசைஸ் பண்ணி ஸ்கார் ரிடக்ஷன் பண்ணலாம் ஒன்று. இல்லைனா அந்த ஸ்கார்லேயே நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்கார் இருக்குது, உங்கள் சரௌண்டிங்ஸ் ஹேர்ஸ் டென்சிட்டி எப்படி இருக்குது, அதை பார்த்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார், டவுட் என்னன்னு சொல்லுங்கள். சார் எனக்கு வந்துங்க சார் இந்த மூக்கு கீழே மீசில் வந்துங்க சார் பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துல முடிய சுத்தமாக இல்லைங்க சார். பெரிய தழும்பு இருக்கு. சொல்லுங்கள் சார். அது வந்து சார் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் அந்த இடத்துல வந்து முடி வளருங்களாங்க சார்? அதான் சார், அதாவது அந்த தழும்பு வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த சைஸில் இருக்குன்னு பார்ப்போம் சார். அதை பார்த்துட்டு அந்த ஸ்காரை சப்போஸ் வெறும் சர்ஜிக்கல் ரிமூவல் மட்டும் பண்ணாலே அந்த பக்கத்தில் உள்ள 2 ஸ்கின் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கார் இருக்குது, பக்கத்தில் உள்ள ஸ்கின்னை கொண்டு வர முடியாதுன்னா அந்த ஸ்கார் மேலேயே நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் சார். ஸோ உங்களுக்கு முடி இருந்தால் அந்த தழும்பு தெரியாது. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் குவாலிட்டி, பக்கத்தில் உள்ள ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணும் சார். இது கூட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த உதடு பிளவு இருக்குல்ல, அந்த சர்ஜரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தையில. பெரிய ஆள் ஆகும்போது அந்த இடத்துல முடி முளைக்காது. ஸோ அந்த மாதிரி லேட்டாக வந்தாங்கன்னா மேல்ஸ்க்கு வந்து அதுலேயும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? பேருங்க சார் கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார். பேசுகிறேன் சார். சரி சொல்லுங்கள் சார், என்ன டவுட் உங்களுக்கு? என்னோட பேர் வந்து சேதுங்க. சொல்லுங்கள் சார். ஹலோ சொல்லுங்கள் சார். என்னுடைய பையனுக்கு சின்ன வயசுல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணா. ஓகே. அதில் தளம்பு இருக்கு சார். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இது பண்ண முடியுமா, மறைக்க முடியுமா? எந்த இடத்துல இருக்க தழும்பு இருக்கு? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம் சார். ஸ்கார் வந்து ஸ்ட்ரெச் ஸ்காராக இருந்தால் நம்ம பண்ணலாம் சார். அது இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணலாம். இப்போ வயசு என்ன சார் ஆகுது? 17 வயசு ஆச்சுங்க சார். பண்ணிக்கலாம் சார், பண்ணலாம் சார். பண்ணலாம். அது தெரியாமல் மறைச்சிடலாம் இல்லைங்களா சார்? இல்லை எந்த ஸ்காருமே வந்து கம்ப்ளீட்டாக நீக்க முடியாது சார். ஸ்கார் வந்து கொஞ்சம் தின் பண்ணலாம், நம்ம கம்மியாகிக்கலாமே தவிர கம்ப்ளீட்டாக ஸ்கார் எடுக்க முடியாது சார். ஒரு 100% இருந்தால் எவ்வளோ சொல்லலாங்க சார்? அரௌண்ட் ஒரு 80% வரைக்கும் we can remove. ஓகே. 20% டெஃபினட்டாக அது தின் லைன் அது தெரியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஸ்கார் எடுக்கும்போதே வந்து நாங்கள் பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறது வந்து ஸ்கார் வந்து கம்ப்ளீட்டாக போகாது. சர்ஜரி பண்ணி ஒரு ஸ்கார் வந்து 100% ஸ்கார்
இருக்கும் அதில். ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம குறைக்க முடியும் அவ்வளோதான் நம்ம ஒரு இது சொல்ல முடியுமே தவிர 100% ஸ்கார் கம்ப்ளீட்டாக அதை நார்மல் ஸ்கின் ஆக்கவே முடியாது. எனி ஸ்கார் ஓகே, அதை ஹிடன் ஆக்கும். சப்போஸ் இங்கே ஸ்கார் இருந்துச்சுன்னா ஸ்கின்னை மூவ் பண்ணி அதை தெரியாத இடத்துக்கு இப்போ காதுக்கு பின்னாடி மாற்றலாம். அந்த மாதிரி ஸ்காரை ஹைட் பண்ணலாம், காமோஃப்ளாஜ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. என்னோட சன் சார் 24 வயசு ஆகுது. அவரு ஒரு கை ஒரு குட்டி குட்டியா விரல் இருக்கு. அவரு பிறந்ததே அப்படிதான் சார். அது ஏதாவது பண்ண முடியுங்களா? இல்லை, அதாவது அதில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதில் போன்ஸ்லாம் எப்படி இருக்குது, கையில் உள்ள மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு சர்ஜரி பண்ணலாமா? ஸோ அதை அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த பிறவி உணத்தில் இருக்கும்போது உங்க இருக்கிற தசை எப்படி இருக்குது, அந்த எலும்பு எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது, அது நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு அதை எக்ஸாமின் பண்ணிட்டு தான் சொல்ல முடியுமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ டாக்டர், இவருக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா, இந்த கை மூவ்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன ரெமெடி என்ன பண்ண முடியும்? இல்லை, அதாவது உங்களுக்கு நார்மலாக என்னன்னா, சப்போஸ் இந்த கட்டவரல் சப்போஸ் நேராக இருக்கும். அதாவது கட்டவரல் பார்த்தீங்கன்னா மட்ட விரலோட சைடில் இருக்கும். இப்போ அவங்களுக்கு சிலர் கட்டவரல் சேர்ந்து இங்கே இருக்கும், இல்லை கட்டவரல் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த விரலை கட்டவரல் மாதிரி ஆக்கிரும். ஓ, ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் ஒரு மூமெண்ட் இருக்கும், இன்னொரு மூமெண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு அந்த நரம்பை மாற்றி விடுவோம். ஸோ அந்த இது ஸோ லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த போனை கட் பண்ணிட்டு அது போனை லென்த்தன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது. ஓகே, ஸோ ஃபுல் ஃபங்க்ஷனலாக மாற்றி கொடுக்குறது. ஃபுல் ஃபங்க்ஷன், அதை திருப்பி சொல்கிறேன், ஃபுல் ஃபங்க்ஷன் வராது. அவங்க என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸோ இல்லைன்னா அவங்களோட பேசிக் ஒர்க்கு, சப்போஸ் அவங்க ஒரு ஃபோன் எடுக்கிறதோ, தண்ணி குடிக்கிறதோ, ஒரு டிரைவிங் பண்ணுறதோ, அந்த மாதிரி இதுக்கு நம்ம அதாவது இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் இருக்கிற கண்டிஷன். ஓகே, ஃபுல் ஃபங்க்ஷனில் அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன் அதுதான் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸை பண்ணுறது நம்ம எய்மாக இருக்கும் சார் மெயினாக. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் மதுரவாயிலேருந்து பேசுகிறேன். எனக்கு கீலாய்ட் ப்ராப்ளம் இருக்குது. என்னோட 2 இயர் லோப்ஸுமே இந்த கீலாய்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணாங்க, எனக்கு 5 டைம்ஸு. பட் ஸ்டில் எனக்கு க்ரோ ஆகிட்டே இருக்குது, இன்னும் எனக்கு கம்ப்ளீட்டே ஆகலை. ஸோ டாக்டர்கிட்ட எனக்கு இதை எப்படி கம்ப்ளீட்டாக பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங் இனிமேல் இயர் பியர்சிங்கே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷன் இருக்கு. அண்ட் செகண்ட் திங், இதனால ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த காதில் 5 டைம்ஸ் ஆப்ரேட் பண்ணியும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். எனக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க. இட்ஸ் 4 டைம்ஸ் அந்த கேப் விட்டு போட்டாங்க. பட் ஸ்டில் எனக்கு இன்னும் க்யூர் ஆகலை. ஸோ எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. 5 டைம்ஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் காது ஆக்சுவலாக நான் சிறுசாக இருக்குன்னு மென்டலாக நினைக்கிறேன். இல்லை டாக்டர், இல்லை எனக்கு இப்போ அப்படி இல்லை, கரெக்டாக எனக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு பேக் சைடில் தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஓகே, அதாவது இப்போ உங்களுக்கு 5 டைம்ஸ்னால் யுவர் ரைட் கேண்டிடேட் ஃபார் எக்ஸிஷன் அண்ட் ரேடியோ தெரப்பிமா. அதில் ப்ளஸ் நான் ஆல்வேஸ் சொல்வேன், அதாவது ஸ்கீலாக ரெக்கரண்ட்டாக வந்துச்சுன்னா மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட். அவங்க சொல்லுமா இன்ஜெக்ஷன், சிலிகான் ஷீட், அப்புறம் அது எக்ஸிஷன் சர்ஜரி ப்ளஸ் ரேடியோ தெரப்பி. இதுக்கு கொடுக்குற ரேடியோ தெரப்பி வெரி லோ டோஸ் ரேடியோ தெரப்பி. நார்மலாக கேன்சர் கொடுக்குற ரேடியோ தெரப்பி கிடையாது. ஏன்னா கேன்சர் கொடுக்குறது 1 மாதத்துக்கு ரேடியோ தெரப்பி கொடுப்போம். இல்லை லோ டோஸ் 2 சிட்டிங் தான். இப்போ சர்ஜரி பண்ணிவிட்டு வித்தின் 48 hours 2 டோஸ் கொடுப்போம். ஸோ திஸ் ஹேஸ் த மேக்ஸிமம் கியூர் அட் ப்ரெசன்ட், எஸ்பெஷலி ஃபார் ரெக்கரண்ட் கேசஸ், திரும்பி வரதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் டைம் சர்ஜரி பண்ணிவிட்டு ப்ளஸ் ரேடியோ தெரப்பி கொடுத்தா டெஃபினட்டாக கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஃபைனலாக பிஎஸ் பண்ணிடலாமா டாக்டர்? உங்களுக்கு பிஎஸ் பண்ணுறது கேரண்டி அகைன் கொடுக்க முடியாது சார். பிகாஸ் அந்த டெண்டன்சி ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டு ஒரு 6 months 1 year பார்த்துட்டு தென் நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே, ஸோ வெயிட்டிங்கில் தான் இருக்கணும். ஆமாம். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். அதை ரிமூவ் பண்ண முடியுங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா, எங்களை கேட்கல. பச்சை நெத்தியில பச்சை குத்தி இருக்குங்க சார். ஓகேங்கம்மா, அது ரிமூவ் பண்ண முடியுங்களா? ரிமூவ் பண்ணலாமா? அதான் நம்ம அதாவது அது என்ன சைஸில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணலாமா? எவ்வளோ செலவாகும் சார்? சார் அதை நம்ம எந்த சைடுன்னு பார்க்காம சொல்லவே முடியாதுலாமா. நீங்கள் நேரில் வாங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறோம். பச்சை குத்தின செலவை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. இல்லை, அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டூ இது கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணணும் சார். ஒவ்வொரு கலருக்கும் அவங்க வேறு பிக்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லேசர், யூ ஹேவ் டு சேஞ்ச் த லேசர் ஆல்சோ. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மீனா பேசுறேன். சொல்லுங்கம்மா. முகத்துல பருவா கருப்பா தழும்பா இருக்கு முகம் பூரா. சரிங்கம்மா, அதுக்கு என்ன செய்யலாம்? இல்லை, நீங்கள் நேரில் வாங்கம்மா. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன தழும்புங்கிற அந்த சின்னதான ஸ்கார் இருக்கும். அதில் நிறைய டைப் ஆஃப் ஸ்கார்ஸ் இருக்குது. ஆக்னி ஸ்கார்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த டெர்மபிரேஷன், அதாவது ஸ்கின் பாலிஷிங் ஆர் லேசர்ஸ் கொடுக்கலாமா, ப்ளஸ் இல்லை ஆயின்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ எந்த இதில் இருக்குது, உங்கள் ஸ்கின் கலர் வச்சு தான் அதை டிசைட் பண்ண முடியும். நேரில் வாங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெர்மனெண்ட்டாக அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம்.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், இந்த விட்டலைகோ உடம்புல வரக்கூடிய இந்த வெள்ளையாக இருக்கிறது தான் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான பெர்மனன்ட் கியூர் பிளாஸ்டிக் சர்ஜரியில் இருக்கா? பெர்மனன்ட் கியூர் பிகாஸ் அது வந்து மோர் ஆஃப் ஒரு ஜெனட்டிக் இது. ஸோ அது வந்து நம்ம ஒரு இடத்துல ட்ரீட் பண்ணாலும் இன்னொரு இடத்துல வரலாம். ஓகே. ஸோ பெர்மனன்ட் கியூர்னா சப்போஸ் ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல வளரணும்னா அதுக்கு டேட்டூ பண்ணுவாங்க. நம்ம ஸ்கின் கலருக்கு மேட்ச் அந்த இடத்துல டேட்டூ பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ பெர்மனெண்ட்டாக அது அந்த பெர்மனெண்ட்டாக இதுக்கு ஒரு இண்டிகேஷன் ஒன்று. ரெண்டாவது ஸ்கின் கிராஃப்ட். ஏன்னா அந்த ஏரியாவில் உள்ள மெலனோசைட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ வேறு ஏரியாவில் இந்த ஸ்கின் கிராஃப்ட் எடுத்தால் அந்த மெலனோசைட்ஸில் வந்து தட் வில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இந்த 2 இது பண்ணலாம் சார். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்கின் கிராஃப்டிங்லாம் நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற அந்த ஸ்கின்னை எதுவும் பாதிக்காதா? அது வந்து ஒரு ப்ராப்ளமாக தானே இருக்குது அதில். ஆமாம், லைகோன்றது ஒரு ஒயிட் ஸ்கின் வந்து அது ப்ராப்ளமாக தானே இருக்குது. அதை ட்ரீட் பண்ண முடியாதா? இல்லை, அந்த இதை ட்ரீட் பண்ண நம்ம வந்து அதை இது பண்ணுறோம். ஆமாம், அந்த ஏன்னா மெலனோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியாது. ஸோ வேறு ஏரியாவில் உள்ள மெலனோசைட்ஸ் எடுத்து அங்கே வைக்கும். ஓகே டாக்டர், இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் போர்ஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன டாக்டர் ரெமெடி? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ஆக்சுவலாக அந்த யூவி லைட் தெரப்பி, ஃபோட்டோ தெரப்பி அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இந்த லார்ஜ் ஏரியாவுக்கு வந்து பெர்மனன்ட் கேர் கிடையாது, அதை ரெடியூஸ் பண்ணலாம் அதோட இதை. இப்போ இன்னொன்று வந்து இப்போ நிறைய இடத்துல இருந்தால் கூட விசிபிள் ஏரியாஸை ஃபர்ஸ்ட் வீ கேன் ட்ரீட் பண்ணலாம் நம்ம. லைக் ஃபேஸ் அந்த மாதிரி இடத்துலாம். இப்போ ஃபேஸ், கை, அந்த ஃபேஸ்னா மேக்ஸிமம் என்ன டாக்டர் பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் ஸ்கின் இல்லை, ஸ்கின் ப்ளஸ் ஆயின்மெண்ட்ஸ் தான் சார். ஏன்னா ஃபோட்டோவில் தெரப்பி வந்து ஃபுல்லாக ஏன்னா ஐலாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்கின் கிராஃப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஸ்கார் இதோட பேடாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ விட்டலைகோக்கு ஆனால் பார்ஷியலி வந்து கவர் பண்ணிக்கலாம். நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே டாக்டர், அதே பியர்சிங் அகைன். இப்போ பியர்சிங்னால வந்து ப்ராப்ளம் வந்து கீலோய்ட்லாம் சொன்னாங்க. இப்போ பியர்சிங்க்கு கீலோய்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை சர்டன் ஏரியாஸில் வந்து கீழாய்டு டெண்டன்சி ஜாஸ்தி சார். ஒன்று வந்து இயர், நோஸ் ப்ளஸ் செஸ்ட் வால், ஷோல்டர். ஸோ இந்த ஏரியாலாம் எனி இன்ஜுரி படிச்சுன்னா ஜென்ரலாக கீழாய்டு டெண்டன்சி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நம்ம ஊரில் வந்து நார்மலாக வந்து எல்லாருக்குமே வந்து காது குத்துறது வந்து ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக ஒரு சான்ஸ் இருக்கிறதுனால தே கெட் கீலாய்ட்ஸ். ஸோ அது வந்து ஜென்ரலாக அவங்க ஜெனட்டிக்கலாகவே கீழாய்டு டெண்டன்சி அவங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அதனால அவங்க டெண்டன்சியாக வராங்க. ஸோ பியர்சிங்னால கீழாய்டு உருவாகுதுன்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு அந்த பியர்சிங்னால வந்து கிடையாது. நம்ம டெக்னிக்கோ அதனால கிடையாது. டெக்னிக்கலாக இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரலாம், அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது வரலாமே தவிர நாட் கீழாய்டல். ஓகே டாக்டர், இப்போ அகைன் திரும்ப நம்ம அழகியல் இதுக்கு வரலாம். இப்போ நோஸ் கரெக்ஷன், சீக் போன் கரெக்ஷன், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்னும் ப்ரொஃபைல்டாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா பார்ப்பீங்க? இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லி வந்தாங்கன்னா அது எதனால ப்ராப்ளம் ஃபஸ்ட் வி வில் எக்ஸ்பிளைன். உங்களுக்கு என்ன, அதாவது ஸ்கின்ல ப்ராப்ளமா, உள்ள அந்த தண்டில் கார்டிலேஜில் ப்ராப்ளமா, இல்லை போனில் ப்ராப்ளமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு எங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ எங்களால் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு பண்ண சொல்லுவாங்க 60% இல்லை 50%. ஆர் இப்போ சப்போஸ் எனக்கு மாடல்ஸ் இருந்துச்சுன்னா வில் எக்ஸ்பிளைன். இப்போ இந்த போனை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரும், யூ வில் ஹேவ் திஸ் மச் ஷேப். இப்போ கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. இப்போ அதில் வந்து தி கேன் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த ஷேப் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பேஷண்ட் சைட்லேருந்து வி ஆல்சோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன். சரி, கம்ப்ளீட்டாக நார்மலும் இந்த நடிகை பேர்லாம் கோட் பண்ணி எனக்கு இவ்வளோ மாதிரி ஆகணும் அந்த மாதிரிலாம் வி ஜென்ரலி ட்ரை டு அவாய்ட். ஓகே. பிகாஸ் அவங்க இப்போ அது மாதிரி கேட்குறாங்களா, ஸ்கார் வந்து கம்ப்ளீட்டாக போகுமா? எங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகணுன்னா வீல் சே நோ. டெஃபினட்டாக ஸ்கார் வரும், பட் கம்மியாக வரும் தான் நான் சொல்லுவேனே தவிர கம்ப்ளீட்டாக. ஸோ அது மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கான்னு பார்ப்போம் பேஷண்ட்ஸ்ட்டு. ஓகே. ஸோ அதை டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அவங்க ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா தென் வில் டேக் ஃபார் சர்ஜரி. ஓகே டாக்டர், இன்னைக்கு அகைன் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டூரே போயிட்டு வந்துட்டோம் கூட. தேங்க்ஸ் அலாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.